இன்னைக்கு சிவலிங்கா படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம இருக்கோம். நம்ம கூட படத்தோட இயக்குனர் பி. வாசு அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சிவலிங்கா அப்படின்னு சொன்ன உடனே இந்த திரைப்படம் கன்னடத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்தை தமிழில் எடுக்க போகிறாருன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா சந்திரமுகிக்கு அப்புறம் இந்த படமும் ஒரு ஹாரர் காமெடி. ஸோ இந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இந்த படத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஏன்னா கன்னட படமும் பார்த்துருப்பாங்க. இந்த படம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அதை விட இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, நீங்கள் ஆப்தமித்ரா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்தமித்ரா வந்து கன்னடத்துக்காக செஞ்ச படம். அதுக்காக அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிமில் விஷ்ணுவர்தன் சாருக்கு என்ன கேரக்டர் கொடுக்க முடியும், அவர் எப்படி அந்த கதையில் இருந்தார், அவரோட கேரக்டர் எப்படி அதில் வந்து பேசப்பட்டுச்சு. வேறு அதே நேரத்தில் சந்திரமுகி பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்காக அது டோட்டலாகவே வேறு மாதிரி பேட்டர்னில். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கன்னடத்தில் வந்து லக்கலக்கா கிடையாது ஆப்தமித்ராவில், வேறு லக்கலக்கா வந்து தமிழில் இருந்தது. வடிவேல் கிடையாது கன்னடத்தில், இதில் வடிவேல் இருந்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அதில் இல்லாத கேரக்டர்ஸ்லாம் அதில் ஷீலாமா கேரக்டர் அதில் கிடையாது, இதில் ஷீலாமா இருப்பாங்க. அதே மாதிரி அதில் சோனு சூட்னு ஒரு வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் சந்திரமுகியில். இன்றைக்கி இது வரைக்கும் பெரிய லெவலில் வந்திருக்கார். அருந்ததியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சோனு சூட் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்கார் இன்றைக்கின்னு தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கன்னடத்தை விட தமிழுக்கு மாறும்போது சில கேரக்டர்ஸ் ஏறும், சில சீன்ஸ் டெவலப் ஆகும். அதே போல் நீங்கள் சிவலிங்காவிலேருந்து நீங்கள் எந்த சிவலிங்காவை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக கேரக்டரில் என்ஹான்ஸ் ஆகும். அதாவது தமிழுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் காமெடி, அதில் இல்லாத வடிவேல் இதில் வராரு, மறுபடியும் இதில் வடிவேல் வரும்பொழுது அது இன்னும் ஆட் ஆகும். ரெண்டாவது அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி பண்ணுமோ அதை விட இதில் டிஃப்ரெண்ட்டாக சில சீன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் வேறு மாதிரி தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் எக்ஸ்ட்ராவாக பண்ணி அது மாதிரியெல்லாம் அதில் ஆட் ஆகிருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது அது கன்னடாவுக்கு தேவையான கன்னடா படமாகவும் இருக்கும், தமிழுக்கு தேவையான தமிழ் படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இதில் இருக்கும். எல்லா கமர்ஷியல் விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியல் தான் என்னுடைய இது. என்னென்னா படம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க சிரிக்கணும், ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கணும். ரெண்டாவது வந்து அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், முழுக்க என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு சீன் ஏன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தாலே அது கஷ்டம்தான். அது தேவையில்லைனா நம்ம எடிட்டிங்கில் தூக்கிட வேண்டியது தான். நம்ம எடுத்தோன்றதுக்காக வைக்கக்கூடாது. அப்படியே படம் பார்த்தோன்னா அந்த ஸ்பீடு போகணும். அந்த ஸ்பீடில் போயிட்டோன்னா அதே ஸ்பீடு நம்ம வந்து டைரக்ட் பண்ணும்போது எழுதும்போது ஒரு ஆளாக இருப்போம், படம் கதை எழுதும்போது ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது ஒரு ஆளாக இருப்போம், டைலாக் எழுதும்போது ஒரு ஆளாக இருப்போம். அந்த ஆள் அப்படியே டோட்டலாக எடுக்கும்போது வேறு ஆளாக மாறிடுவான். அந்த வேற ஆளாக மாறினா தான் அந்த வே ஆஃப், அதாவது அந்த கதையை எப்படி எடுக்கணும் அப்படின்றவன் எனக்கும் கதைக்கு நான் ஒருத்தர்கிட்ட கதை வாங்கின மாதிரி, நான் ஒருத்தருடைய வசனம் எடுத்த மாதிரி அதை நான் வந்து டைரக்டராக நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன், அங்கே என்ன நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண போகிறேன், அதை எப்படி நான் விஷுவல் கொடுக்க போகிறேன், அதை எப்படி நான் வெளியே கொண்டு வர போகிறேன். ஏன்னா அது படிக்கிறது வேறு, பார்க்குறது வேறு. ஒரு கதையை ஒருத்தர் படிக்கலாம், அதே நேரத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை ஒரு டைரக்டர் எப்படி கொடுக்குறாரு. அதுக்கு மாதிரி கடைசியில் எடிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் மாஸ் ஆகிடணும். நம்ம பாட்டு தான், நம்ம படம் தான், நம்ம சீன் தான், ஐயோ இது விட்டுட்டுமே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்பீடுன்னா அங்கே வேறு ஒருத்தர். ஸோ 3 வே ஆஃப் ஸ்பீட் பர்சனாலிட்டியாக ஒரு டைரக்டர் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்பீடுக்கு இருக்குது சினிமா. ஸோ அது முழுக்க இதில் சிவலிங்காவில் இருக்கும். அண்ட் உங்களுடைய திரைப்படங்கள்னாலே ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூஸியாக இருப்பாங்க, ரொம்ப பார்த்து இந்த கதாபாத்திரத்திற்கு இவங்க தான் செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. இதே மாதிரி சிவலிங்கா சார் அதில் பார்க்கும்போது வேதிகா இருந்தாங்க, பட் இதில் வந்து ரித்திகா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு சென்டிமெண்டலாக ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க சார்? இதில் வந்து வேதிகா ஆக்ட் பண்ணியிருந்தால் எந்த வகையிலையும் குறைஞ்சிருக்காது. பட் வேதிகா ஆக்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஆல்ரெடி முன்னியில் ஆக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா வேதிகா வந்து ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க கன்னடத்தில் வேதிகா வந்து நல்லா பண்ணலை, ரித்திகா சிங் வந்து நல்லா பண்ணிட்டாங்கன்றதுக்காக ரித்திகா சிங் கிடையாது. பட் நான் வந்து யாரை போடலாம்னு நினைக்கும் பொழுது நான் பார்த்த இறுதி சுற்று வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. அதாவது அந்த ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பொண்ணு, ஒரு போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரு, ஓடிக்கிட்டே பேசுறது, எங்கேயுமே நிற்காமல் என்ன லவ் பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்குறது, அந்த ஒரு திமிரு இருந்தது அந்த கேரக்டரில். அந்த திமிரை வந்து யதார்த்தமாக பண்ணிச்சு அந்த பொண்ணு. அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரித்திகா சிங்கை எப்படி ஆண்டவன் கட்டையில் வேறு மாதிரி நான் பார்த்தணும், இந்த படத்தில் வந்து நிச்சயமாக அதே மாதிரி வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் பேசப்படுற மாதிரி இருக்கும். ரித்திகா சிங் இந்த மாதிரி நடிச்சிருக்கா, இவ்வளோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்திருக்கா, இது எப்படி இது பண்ணிச்சு இந்த கேரக்டரை, இதுக்கு என்ன பாஷை தெரியுமா தெரியாதா அப்படின்றது எல்லாரும் பேசுவீங்க. அதில் எந்த விதமான டவுட் எனக்கு கிடையாது. நிச்சயமாக ரித்திகா சிங்கை பற்றி பேசாத ஆள் இருக்க முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் தைரியமாக சொல்லுவேன். இதில் பெர்ஃபார்மராக ரித்திகா சிங்கை பற்றி எல்லோரும் பேச போகிறீங்க. படம் ஃபஸ்ட்டு டே பார்த்த பிறகு ரித்திகா சிங்கை பற்றி பெரிய ஒரு பேச்சு வரும் அந்த படத்தில்.
அதில் சந்தேகமாக கிடையாது எனக்கு. இந்த படத்தில் கடைசி கேள்வியாக ஒரு ஒப்பிடுதல் பற்றி நாங்கள் கேட்டே ஆகணும். ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அவரோட ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் ரஜினி சார் அவர்களோட வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சாயலில் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக சக்தி சார் வந்துட்டு சின்ன தம்பி படத்தில் எங்களுக்கு சின்ன பிரபு மாதிரி, சந்திரமுகியிலிருந்து அந்த கூட்டணி மாதிரி இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு கூட்டணி அமைந்திருக்கு. இந்த கூட்டணி பற்றியும் அவர்களுடைய நடிப்பு பற்றி மட்டும் சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சாருடைய பாதிப்பு ராகவா லாரன்ஸ்க்கு இருக்குன்றது, ஏன்னா அவர் ஒரு பெரிய ரசிகன். ஃபஸ்ட்டு அவருடைய மிகப்பெரிய ரசிகன். ஸோ அந்த ரசிகனுக்குள்ளே ஒரு ஆள் இருந்துக்கிட்டு தான் இருப்பார். பட் ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு சிபிசிஐடி கேரக்டர்ன்றதால அப்பப்போ எங்கேயோ ஒரு ஃப்ளேவர் மாதிரி வருமே தவிர, பட் இந்த கேரக்டரில் லுக்ஸு, சஸ்டெயின், அந்த வாக்கிங் ஸ்டைலு, முதலாவது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாமே மாறியிருக்கு, மாற்றிருக்கு, டோட்டலாகவே மாற்றிருக்கு. ஸோ அவரை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இப்படி ஒரு ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் பார்க்குறோமா, இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக பார்க்குறோமா, இந்த மாதிரி ஒரு லுக்ஸு, அந்த இது பாஸு அதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதை விட்டு வேறு மாதிரி ஒரு பேசக்கூடிய அளவுக்கு எல்லோரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சக்திக்கு வந்து என்னென்னா இந்த கதையில் வந்து ஒரு கீ கேரக்டர், அவனை சுற்றி தான் கதையே போகுது. ஆனால் அவனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே கேரக்டர் தேவைப்படும். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய திறமை. அது மாதிரி அவன் நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா கிளைமேக்ஸில் அவனை சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் பார்த்துட்டு அவ்வளோ பேரும் என்னை கூப்பிட்டு பாராட்டினது என்னன்னா, நல்லா பண்ணியிருக்கான் அவன் கேரக்டரை, இது வந்து நல்ல பேர் வரும் அந்த இந்த படத்தில் சக்திக்கு. ஏன்னா அவன் நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். அவன் வர்றதும் சரி, அவன் பேசுகிறதும் சரி, அவன் அந்த லாஸ்ட்டில் அவன் அழுவுறதும் சரி, அந்த கேரக்டரை டெலிவர் பண்ணுறதும் சரி, ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க. அந்தளவுக்கு அவனும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். பிகாஸ் ஏதோ ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு தானே இருக்கணும், அதுலேருந்து உடையணும் வெளியே. அது இந்த படம் அது வந்து ஒரு இது கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு அந்த கேரக்டர் மேலே. மக்களுக்கு என்ன, அதாவது இந்த படம் April 14th வருது. இந்த படம் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். எப்படி நம்ம வந்து லக்கலக்கான்னு கேட்டுட்டு சந்திரமுகி போகணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அது மாதிரி இதில் ஒரு டைலாக் இருக்குது. அந்த டைலாக் படம் தியேட்டர் விட்டு வழி வரும்போது டைலாக் சொல்லிட்டு வருவாங்க. அந்த டைலாக்கை அந்த மாதிரி ஒரு டைலாக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக்கை பேசுவாங்க பசங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ்க்கு என்ன தேவைன்னா அதான் தேவை. ஏன்னா குழந்தைங்களுக்கு படம் பிடிச்சாலே அது வந்து ஒரு 10 டிக்கெட்டுக்கு ஈக்குவல். ஸோ அதனால் அது குழந்தைங்க படமாக இருக்கும், பெரியவங்க படமாக இருக்கும், எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். பொதுவாக என் படத்தில் வந்து ஃபேமிலி வரக்கூடிய அளவுக்கு தைரியமாக நான் பண்ணுவேன். ஃபேமிலியும் தைரியமாக வருவாங்க என் படத்தில். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். அது அத்தனையும் இதில் நிறைவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் போய் புஃபே சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா.